லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் ராயபோலு கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகமணி, போலீஸ் கான்ஸ்டபிள். திருமணமாகி கணவரை பிரிந்துவிட்டார். பெற்றோரும் இறந்து விட்டதால் தம்பி பரமேஷுடன் வசித்து வந்தார். 2020 தெலுங்கானா போலீஸில் சேர்ந்தார். ஹைதராபாத் ஹயத் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வந்தார். கணவரை பிரிந்த விரக்தியில் இருந்த நாகமணிக்கு சொந்த ஊரைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் காதலித்தனர். ஸ்ரீகாந்த் வேறு சாதியைச் சேர்ந்தவர் என்பதால் இவர்களது காதலை பரமேஷ் ஏற்க மறுத்தார். காதலனுடன் பேசுவதை நிறுத்தும்படி அக்கா நாகமணியை பரமேஷ் பலமுறை எச்சரித்தார். தம்பியின் எதிர்ப்பை மீறி காதலன் ஸ்ரீகாந்தை நவம்பர் 1ஆம் தேதி நாகமணி திருமணம் செய்தார். சாதி மாறி திருமணம் செய்து குடும்ப மானத்தை வாங்கிவிட்டாயே என அக்காவுடன் பரமேஷ் சண்டை போட்டார். இதனால் கணவருடன் தனியாக வீடு பிடித்து குடித்தனம் நடத்த துவங்கினார் நாகமணி. நேற்று விடுமுறை என்பதால் மாமியார் வீட்டுக்கு கணவருடன் சென்றார் நாகமணி. இன்று காலை மாமியார் வீட்டிலிருந்து பணிக்கு செல்ல 2 வீலரில் புறப்பட்டார். அக்கா நாகமணியை காரில் தம்பி பரமேஷ் பின்தொடர்ந்தார். ராய்ப்பூர் அருகே நாகமணி 2 வீலர் மீது காரை மோதினார். இதில் நாகமணி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவரை கத்தியால் சரமாரியாக குத்தி பரமேஷ் கொலை செய்தார். பிறகு கத்தியுடன் பரமேஷ் போலீசில் சரணடைந்தார். ராய்ப்பூர் போலீசார் பரமேஷை கைது செய்து விசாரிக்கின்றனர். பெண் போலீஸ் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தெலுங்கானாவில் அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. போலீசுக்கே தெலுங்கானாவில் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக ஆளும் காங்கிரஸ் கட்சியை பாஜக, BRS உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன.